ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா Arduino Nano யூஸ் பண்ணி நாம் எப்படி ஒரு POV டிஸ்பிளே மேக் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே பெல் ஐக்கான் இருக்கும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நார்மல் ஸ்கேல் பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துக்கங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 8 LED லைட்ஸ் பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துக்கோங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா PCB இல்லைனா ஒரு கார்போர்ட் ஷீட்டை கூட நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ என்கிட்ட PCB இல்லை, அதனால் கார்போர்ட் ஷீட்லேயே பார்த்திங்கன்னா நான் லைட்டை ப்ளேஸ் பண்ணிக்கிறேன். ஸோ அதுக்காக பார்த்திங்கன்னா நான் ஓட்டை போட்டுக்கிறேன். ஸோ LED ஃபிட் பண்ணுறதுக்காக இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஒரு எல்இடியாக ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ இது மாதிரி வரிசையாக பார்த்திங்கன்னா 8 LEDs பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணிடுங்க. ஸோ எல்லா LED லைட்டையும் பார்த்திங்கன்னா ப்ளேஸ் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா அதோட VCCயை மட்டும் நம்ம அந்த பின்னை மட்டும் தனியாக நம்ம மடக்கி எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரியே மடக்கிங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கிரவுண்டு பின்னை பார்த்திங்கன்னா இப்படி மடக்கி விட்ருங்க. ஏன்னா அப்போ தான் சால்ட்ரிங் பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம எல்லா LED லைட்ஸையும் ஒன்றா சால்ட்ரிங் பண்ணிடலாம். ஸோ கிரவுண்டை மட்டும் ஒன்றா ஜாயின் பண்ணிடலாம். ஸோ அதுக்காக நான் பார்த்திங்கன்னா சால்ட்ரிங் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பார்த்திங்க அப்படின்னா சால்ட்ரிங் பண்ணி எடுத்துக்கங்க. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா உள்ள 5 வோல்ட் பின்னை மட்டும் VCC பின் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதை மட்டும் நான் இப்படி மடக்கிங்க. நான் ஏன் இப்படி மடக்கிறேன்னு பார்த்திங்க அப்படின்னா அப்போ தான் சால்ட்ரிங் பண்ணுறது ஈஸியாக இருக்கும், ஒயர் கனெக்ஷனுக்கும் ஈஸியாக இருக்கும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஜம்பர் ஒயர் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஜம்பர் ஒயர் எடுத்துங்க, ஆர்டினோவை கனெக்ட் பண்ணுற மாதிரி. ஸோ அந்த ஜம்பர் ஒயரும் பார்த்திங்கன்னா நம்ம LED லைட்டு கூட கனெக்ட் பண்ணிடலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஒயர் கனெக்ஷன் எல்லாத்தையும் முடிச்சாச்சு. ஸோ நம்ம கிரவுண்டை மட்டும் பார்த்திங்கன்னா ஒரு ஜம்பர் ஒயர் கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ 5 வோல்ட்லாம் பார்த்திங்கன்னா நம்ம தனியாக கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதுமாரி நம்ம டபுள் சைட் டைப் ஒட்டி நம்ம ஸ்கேல் மேலே ஒட்டிடலாம். ஸ்கேல் மேலே ஓரத்தில் பார்த்திங்கன்னா ஒட்டுங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா Arduino Nano. ஸோ இதை இப்போ நம்ம பல ப்ராஜெக்ட்ஸில் பார்த்துருக்கோம். ஸோ இது ஒன்று எடுத்துக்கங்க. ஸோ இதுக்கு ப்ரோக்ராம் பண்ணுறதுக்காக ப்ரோக்ராமிங் கேள்வி எடுத்துக்கிறேன். ஸோ நம்ம மொபைலில் தான் ப்ரோக்ராம் பண்ண போகிறோம். அதுக்காக OTG கேப்லேயும் நான் பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறேன். ஸோ ப்ரோக்ராமோட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதோட ஆப்போட லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிடுங்க. ஸோ கோடை காப்பி பண்ணிட்டீங்க அப்படின்னா அதில் ப்ளேஸ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா அப்படின்னா இது கோடு பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும். ஸோ இதில் பிரிண்ட் லெட்டர்னு இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இதில் தான் நம்ம லெட்டர்ஸ்லாம் எழுத போகிறோம். ஸோ நான் பார்த்திங்கன்னா யூடியூப்னு எழுதிக்கிறேன். ஸோ நீங்கள் எந்த பேர் வேணால் எழுதிக்கலாம். ஸோ இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி செட்டிங் போயிடுங்க. செட்டிங் போயிட்டு போர்ட் டைப்புன்னு இருக்கும். ஸோ அதில் Arduinoன்னு செலக்ட் பண்ணிவிட்டு Arduino Nano கொடுத்துக்கோங்க. ஸோ Arduino Nano கொடுத்ததுக்கப்புறம் கம்பைல் பண்ணிடுங்க. ஸோ கம்பைல் ஆகிறது பார்த்திங்கன்னா கீழே லோட் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கோடு சக்ஸஸ்ஃபுல்லாக அப்ளை ஆகி முடிச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா ஒயர் கனெக்ஷன்ஸ் தான். ஸோ ஒயர் கனெக்ஷன் பார்த்திங்கன்னா LED 1 to 8 வந்துட்டு நம்ம Arduino கூட 2nd to 9th பின்னில் கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ கரெக்டாக கனெக்ட் பண்ணால் தான் பார்த்திங்கன்னா ப்ராப்பராக ஒர்க் ஆகும். ஸோ இந்த மாதிரியே கனெக்ட் பண்ணிக்கங்க. ஸோ உங்களுக்கு தெரியல அப்படின்னா நான் டிஸ்பிளேயில் போடுறேன். ஸோ அதை பார்த்து காப்பி பண்ணிக்கோங்க. ஸோ LEDயோட கிரவுண்டு மட்டும் நம்ம சால்ட்ரிங் பண்ண பார்த்திங்களா, அதை டேரெக்டாக நீங்கள் கிரவுண்ட்லேயே கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா இதுக்கு ஒயர் கனெக்ஷனுக்கு நான் வந்துட்டு HW பேட்டரியில் 9 வோல்ட் பேட்டரி இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த ஹோல்டரை நான் சுவிட்சை கனெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ கனெக்ட் பண்ணி முடிச்சது பார்த்திங்கன்னா நம்ம அந்த பிளாக் இருக்குது பார்த்திங்களா கிரவுண்டு, அதை வந்துட்டு கிரவுண்ட்லேயே கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ 9 வோல்ட் இருக்குது பார்த்திங்களா, அதை VINல கனெக்ட் பண்ணிடுங்க. 5 வோல்ட் கனெக்ட் பண்ணக்கூடாது, VINல கனெக்ட் பண்ணணும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம ஹோல்டரை மாட்டிக்கலாம். ஸோ அதுமாதிரி டபுள் சைட் டேப்பு பார்த்திங்கன்னா ஒட்டிட்டு நான் மேலே ஒட்டிடுறேன். ஸோ சுவிட்சையும் கனெக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஆன் பண்ணணும்னு பார்த்திங்கன்னா LED பிளிங்க் ஆகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இது ரொட்டேட் ஆகிற போது தான் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு லெட்டர்ஸ் உருவாகும். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு மோட்டார் பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ அதை மாற்ற மூடி பார்த்திங்கன்னா ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ அதுமாதிரி நான் ஃபேவிக்கு ஒட்டிட்டு நான் ஸ்கேலை பார்த்திங்கன்னா மேலே ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ
இப்போ பார்த்திங்கன்னா மோட்டரை பார்த்திங்கன்னா நான் போர்டு மேலே ப்ளேஸ் பண்ணிடுறேன். ஸோ நம்ம லைட்டையும் பார்த்திங்கன்னா மேலே ப்ளேஸ் பண்ணிடலாம். ஸோ ப்ளேஸ் பண்ணி முடிஞ்சதை பார்த்திங்கன்னா ஆன் பண்ணிட்டேன். ஸோ ஆன் பண்ணுவதுனா மோட்டருக்கு பவர் சப்ளை கொடுத்தோன்னா பார்த்திங்கன்னா ரொட்டேட் ஆகிறது உங்களுக்கே தெரியும். ஸோ மேலே லெட்டர்ஸ் தெரிகிறது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ யூடியூப்னு இருக்குது. ஸோ இது நீங்கள் என்ன லெட்டர்ஸ் வேணால் ப்ரோக்ராமில் பார்த்திங்கன்னா நம்ம எழுதிக்கலாம். ஸோ அடுத்து பார்த்திங்கன்னா என்னோடய பேர் பார்த்திங்கன்னா எழுதிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிச்சு அப்போ நான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் 2 பேருக்காவது ஷேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் கமெண்ட் பண்ணிச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இன்னும் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணாமல் இருந்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுக்குறேன், மறக்காமல் கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணிங்க. ஸோ இது பண்ணுற மேலும் ப்ராஜெக்ட்ஸ்க்கெலாம் ஸோ கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.